குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான குரூப் சி சிவிலியன் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மே 17th அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இங்கே போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் இங்கே போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்கா, அதெல்லாம் பொறுத்து தான் அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு இந்த அட்ரஸ், ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் இதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து சென்ட் பண்ணுற அட்ரஸும் மாறும். அதை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுக்கான லாஸ்ட் டேட் மே 17th. சரிங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 30 நாள் சொல்கிறாங்க. ஸோ மே 17லேருந்து ஒரு 30 நாள், ஜூன் 15 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வெஸ்டர்ன் ஏர் கமாண்டில் பாருங்கள், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிஸ்ட்டு இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்து குக்கு, ஸ்டோர் கீப்பர், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், மெஸ் ஸ்டாஃப், லாண்ட்ரி மேன், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், வல்கனைசர் இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட், லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருக்கணும். நல்லா ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் டேஸ்பூர் அசாம் இதில் எல்டிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்ட் தான் இருக்குது. அதுவும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் வேக்கன்சி இருக்கா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் இதில் ஹிந்தி டைப்பிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேருக்கு இப்போ நார்த்து சைடெலாம் ஹிந்தி தெரியும் இல்லையா, அவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஹிந்தி தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹிந்தி டைப் ரைட்டிங் எனக்கு தெரியும் ப்ரோ, ஹிந்தி எனக்கு பேச வரும் அப்படின்னா கட்டாயம் நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ், ஸோ இந்த சைடில் இருந்து அகெயின் எல்டிசிக்கு வேக்கன்ட் இருக்குது. நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸை மாற்றி அனுப்பிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு நேராகவே அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் மொத்தம் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18லேருந்து 25, 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 25ன்றது 18 to 25ன்றது ஜென்ரல் கேட்டகிரி, அன்ரிசர்வ்டு யூஆர் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகிரிக்கு மட்டும்தான் 18 to 25. எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது. ஸோ 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரிக்கு 3 years இருக்குது. ஸோ நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளிகபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு level 2 7th பே கமிஷன் படி சேல்ரி இருக்கும். கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், level 2 7th பே கமிஷன் சேல்ரி உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லாமே level 2 7th பே கமிஷன் தான் சேல்ரி. இதுக்கு நீங்கள் 12th கிளாஸ் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம். அதாவது சீனியர் இல்லை ஜூனியர், சீனியர் மட்டும்தான். 35 words per minute இன் இங்கிலீஷ், ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியுது அப்படின்னா எல்டிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே தான் ஹிந்தி டைப்பிஸ்ட்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டோர் கீப்பர் இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தேவையில்லை.
நிறைய பேர் அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லை. இந்த எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். எசென்ஷியலில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 12th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டிசைரபிளில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இருந்தால் முன்னுரிமை தருவாங்க, அவ்வளோதான். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். எசென்ஷியல் இருந்தால் போதும், அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் மினிமம் ஒரு 2 இயர்ஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. குக் போஸ்டிங் ஆர்டினரி கிரேட் 10th பாஸ் பண்ணி கேட்ரிங்கில் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். பெயிண்டர், கார்பெண்டர் இதுக்கும் 10th பாஸ் பண்ணி அது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் லெவல் 1 சேலரி, 7th பே கமிஷன் லெவல் 1. இந்த ஹவுஸ் கீப்பிங், லாண்ட்ரி, மெஸ் ஸ்டாஃபு, எம்டிஎஸ்ஸு இதெல்லாம் லெவல் 1ல் வரும். சரிங்களா? ஹவுஸ் கீப்பிங், லாண்ட்ரி மேன், மெஸ் ஸ்டாஃபு, எம்டிஎஸ்ஸு, வல்கனைசர் இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அடிஷ்னலாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. டிசைரபிளில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க. டிசைரபிள் தேவையில்லை. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 5 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸு, சர்டிஃபிகேட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். முதல்ல உங்கள் 10th மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்டிசி ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின் வரும் 10th லெவல்லேருந்து. ஓகேங்களா? இதுவே நீங்கள் எஃப்டிஎஸ்ஸு, லாண்ட்ரி மேன், மெஸ் ஸ்டாஃப், வல்கனைசருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின் வரும். மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக 10th லெவல்லேருந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் வரும். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அது எப்பயும் போல தான். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 100 அந்த 100%க்கு யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அடுத்த கட்டமாக இந்த ஸ்கில், ப்ராக்டிக்கல், ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். இப்போ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் அதிகமான மார்க் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் ஸ்கில், ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமையும் கிளியர் பண்ணி ஸ்கில், ப்ராக்டிக்கலில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள. சரிங்களா? லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 30 days வந்து லாஸ்ட் டேட். ஸோ May 15th அனௌன்ஸ் பண்ணாங்க. May 17th அனௌன்ஸ் பண்ணாங்க. June 15க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். சார் அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி ப்ரோ அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லாஸ்ட் பேஜில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் A4 ஷீட்டில் டைப் பண்ணி தான் அனுப்பணும். இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணியெல்லாம் இது பண்ண முடியாது. ஃபார்மேட் அவங்க கொடுத்துட்டாங்க. A4 ஷீட்டில் நீட்டாக டைப் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 2 A4 ஷீட் தேவைப்படும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இதுவரையும் ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து கீழே இதுவரையும் ஒரு A4 ஷீட். ஃபார் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஒன்லி, ஃபார் அஃபிஷியல் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் இருந்து இன்னொரு A4 ஷீட்டில் இதுவரையும் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர் ஆஃப் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் வரையும் டைப் பண்ணணும். ஸோ இந்த 2 A4 ஷீட்டில் இது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 2 A4 ஷீட்டுக்கு வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நீட்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு பெனில் கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்கள் கைப்பட கையில் தான் ஃபில் பண்ணணும். சிஸ்டம்லலாம் டைப் பண்ணக்கூடாது. சிஸ்டமில் டைப் பண்ணி A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் எடுங்க, சைன் பண்ணுங்கள். நேம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க உங்கள் நேமு கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். பிளாக் லெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கேபிட்டலில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும்.
இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதாரு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அந்த இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி மே 16க்குள்ளே நீங்கள் ஜூன் 15க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், 2 A4 ஷீட் தேவைப்படும். ஒரு A4 ஷீட்டில் மேலே இங்கிருந்து இந்த இடத்துல பேராஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் டைப் பண்ணணும். டேட்டு, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட். அடுத்து இன்னொரு A4 ஷீட்டில் ஆஃபிஷியல் ரெக்கார்ட் ஒன்லின்னு இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே சிக்னேச்சர் ஆஃப் தி கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும், அங்கே வரையும் முடிச்சுக்கணும். அதே மாதிரி இதில் என்ன, 2வது A4 ஷீட்டில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேமு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, பின்கோட், இதை மட்டும் தான் ஃபில் பண்ணணும். 4, 5 எல்லாம் இங்கே ஃபில் பண்ணக்கூடாது. அது நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, ரிட்டன் ஃபிசிக்கல் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல போய்ட்டு தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போதைக்கு 1லேருந்து 3 வரை ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் மேலே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சிஸ்டமில் டைப் பண்ணி A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு இதை அந்த போஸ்டல் கவர் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போட்டு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு அந்த A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அதை தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுறீங்க இல்லையா, அப்ளிகேஷனோட நீங்கள் டைப் பண்ண அப்ளிகேஷன், அதுக்கு கீழே தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டுடுறீங்க இல்லையா, A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி வரணும். அண்டு எந்த கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இதை அப்படியே நீங்கள் எழுதி அந்த டேஷில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அதை நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 10 rupees செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டல் கவர் தெரியும் இல்லையா, போஸ்டல் கவர் வாங்கிட்டு அதுக்கு மேலே 10 rupeesக்கு வர மாதிரி ஸ்டாம்ப் போட்டிட்டு அதையும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணணும். மறக்காமல் பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க. அந்த போஸ்டல் கவர் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, இதை ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 3 நீங்கள் சென்ட் பண்ணிடுவீங்க. இப்போ அதாவது 1லேருந்து 3 நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா, ரிமைனிங் 4 and 5 அவங்க ஃபில் பண்ணி ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுதி நீங்கள் அட்டாச் பண்ண அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் இதை உள்ளே போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 4 and 5ல் உங்களுக்கு அந்த டேட் அண்ட் டைமிங் எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இத்தனை நாள் ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, ஹெவி கோல்டாக இருந்துச்சு, அதனால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிதான் லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.